சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் செல்வி வாந்தி எடுக்கவும், என்னடி ஆச்சு உனக்கு, ஏண்டி ஓயாம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போதையில சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் செல்வி பார்த்தா சேது மடியில படுத்து இருக்காங்க. தமிழுக்கு மயக்கம் தெரியல, ஒரு மாதிரி மயக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க, ஏண்டி ஏன் இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு, மயங்கி வேற விழுந்துட்ட, என்ன நடிக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அப்பந்தான் தமிழ் சொல்றாங்க, நான் நடிக்கலாம் இல்லைங்க, உண்மையிலேயே வாந்தி வந்துச்சு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு 4-5 தடவைக்கு மேலே வாந்தி வந்துருச்சு, திடீர்னு தலையும் சுத்திருச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பார்த்தா உங்கள் மடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மயக்கத்திலேயே பேசவும், சரி நைட்டு என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. வீட்டில் தோசை தான் சாப்பிட்டேன், வேற எதுவும் சாப்பிடலன்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும், சரி சாப்பிட்டதெல்லாம் இப்படி வாந்தி எடுத்துட்டியே, உனக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி எந்திரி வா நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போதையில் சொல்லவும், இங்கே தமிழுக்கு பார்த்தா பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்கு, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், எந்திரிடி நான் உனக்கு சமைச்சு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமாம் நான் தான் பேசுகிறேன், என் பிள்ளை உன் வயிற்றுல இருக்குல்ல, என் பிள்ளைக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்கே தமிழுக்கு பார்த்தா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது, உண்மையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமாடி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா அப்பத்தாவும் மலரும் இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தியா மலரு, பொண்டாட்டி மேலே இவனுக்கு எம்பூட்டு அக்கறைன்னு பாவி பைய மனசுக்குள்ள அம்பூட்டு ஆசையை பூட்டி வச்சிருக்கான், வெளியில் கோவப்பட்டு அந்த பிள்ளையும் கஷ்டப்படுத்தி இவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரி அம்மாச்சி எப்படியோ 2 பேரும் ஒன்றும் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழும் பார்த்தா எந்திக்கிறாங்க. அப்பந்தான் சேது சொல்கிறாரு, இல்லை 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 நீ நில்லு நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைங்க நான் நடந்தே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை இல்லை உனக்கு வாந்தி மயக்கம்லாம் வந்துருச்சுல, எப்படி நடப்ப, வா நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா போதையிலேயே தடுமாறிக்கிட்டு தமிழை பார்த்தா தூக்குறாரு. இதை அப்பத்தாவும் மலரும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரிடி மலரு, என் பேரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, கடவுள் புண்ணியத்தில் இப்படியே 2 பேரும் எப்பவும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் சேது போதையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ் செல்வியை அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. தமிழ் செல்வியை கட்டிலில் உட்கார வச்சு, நீ இரு உனக்கு தோசை ஊற்றி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கிச்சனுக்கு வந்து தடுமாறிக்கிட்டு கரண்டி கிரண்டி எல்லாத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு. என்னங்க எனக்கு ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் தண்ணி வேற அடிச்சிருக்கீங்க, நீங்கள் நிதானத்திலே இல்லை, போய் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் போய் உட்காரு, நான் சுட்டுட்டு வரேன்னு சொல்கிறேன்ல, போய் உட்காரு, நான் சுட்டுட்டு வர வரைக்கும் நீ அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தமிழும் போய் உட்காந்துடுறாங்க. இங்கே சேது பார்த்தா தமிழுக்கு தோசை எல்லாம் ஊற்றி சட்னி எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லை இல்லை நீ சாப்பிட வேணாம் நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தோசையை பிச்சு ஊட்டி விடுறாரு. என்னங்க நீங்களா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏன் பொண்டாட்டிக்கு நான் பண்ணக்கூடாதா, இங்கே பாரு உன் மேலே நான் 1000 தான் கோபமாக இருக்கலாம், ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க, இப்போ வேற நீ மாசமாக வேற இருக்க, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, அந்த பொய் தான் என்னைய போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு, மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, சரியா, நீ கடைசி நேரத்தில் எங்கள் அப்பாவோட பதவி பறிபோகாமல் இருக்கிறதுக்கு எம்புட்டு கஷ்டப்பட்டு என்னென்னமோ ஐடியாலாம் பண்ணி கடைசி நேரத்தில் அவரோட ஃபைல் எல்லாம் காப்பாற்றி கொடுத்த பாரு, அதனாலேயே உன் மேலே இருக்கிற கோபம் எல்லாம் போயிடுச்சு தான், ஆனால் இருந்தாலும் அன்னைக்கு நீ பொய் சொன்ன பாரு, அந்த பொய் தாண்டி என்னைய இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு, மற்றபடி உன் மேலே எந்த கோபமும் இல்லடி, நீ இப்போ வயிற்றுல எங்கள் அம்மா வேற சுமந்துக்கிட்டு இருக்க,
இப்போ உனக்கு பசிக்குது இல்லை ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தோசையை பிச்சு ஊட்டி விடுறாரு. தமிழுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷத்தில் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. அப்பந்தான் பார்த்தா இந்த சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே வாராங்க. அம்மா அங்கே பாருமா அப்படின்னு சொல்லி தாமரை காட்டவும் சாவித்திரியும் பார்த்துட்டு சாவித்திரி தாமரைன்னு 2 பேரோட வயிறும் பார்த்தா சும்மா கபகபகபன்னு பத்திக்கிட்டு எரியுது. என்னடி இவன் ஏதோ அவன் மேலே கோபமாக இருக்கேன்னு சொல்லி என்னென்னமோ அந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், இவளோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி வாய்ச்சவடாலாக பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னன்னா உட்காந்து அவளுக்கு தோசையை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மக்கிட்ட பேசுனதெல்லாம் எங்கே போச்சு? இந்த வீட்டுக்குள்ளே வந்ததும் பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே மயங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இருக்கலாமா, இவளே ஒரு பெரிய மாயாஜாலக்காரி தான், என்னத்தையாவது பேசி மாமா மனசை மாற்றிருப்பா, மாமாவும் மனசு மாறி இருப்பாரு, அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தோசையை ஊட்டுறவர் அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவாரோ தெரியல. அப்புறம் அவளை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவார். பெரிய மாமா கிட்ட இவளை பற்றி பேசி பெரிய மாமா மனசையும் மாற்றிடுவார். அவன் மொத்தமாக அந்த வீட்டில் ராஜ்யம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அதெல்லாம் நடக்கவே கூடாதுடி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வாசலில் நின்றுட்டு சேது சேது அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், யார் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போதையில் பார்த்தா சேது வந்துட்டு, என்ன அத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே கொஞ்சம் வெளியே வாப்பா சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கூப்பிடவும், என்னங்க அவங்க உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் போங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி நீ சாப்பிடாத, நீ வச்சிரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டு உனக்கு ஊட்டி விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போதையில் பார்த்தா தட்டு தடுமாறி வந்துக்கிட்டு இருக்காரு சேது. அப்பந்தான் சாவித்திரி பார்க்குறாங்க, என்ன இவன் நடையே சரியில்லையே, ஃபுல்லாக குடிச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சேது பக்கத்தில் வரவும் பார்த்தா வாடை வேற அடிக்குது. எம்மா மாமா குடிச்சிருக்காரு, அதனால தான் அவகிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அதானே இவனுக்கு குடிச்சாதான் ஒரு நிதானமும் இருக்காதே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ அவன் மேலே கோபமாக இருக்கேன், அவகிட்ட பேச மாட்டேன், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ என்னப்பா அவள் பக்கத்தில் உட்காந்துருக்க, அவளுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க, என்ன நடக்குது சேது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அப்போதான் தாமரை வந்துட்டு, என்ன மாமா அவள் உங்கள் பேச்சையே கேட்கறது இல்லை, அவள் உங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது, நீங்கள் காலேஜ் போகக்கூடாதுன்னு சொன்னால் அதை மீறி காலேஜுக்கு போகிறா, இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்னன்னா அவன் மேலே அக்கறை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா சேது சொல்கிறாரு, இங்கே பாருங்க அவள் ஏன் பொண்டாட்டி, அவன் மேலே நான் கோவப்படுவேன், அவள் ஏன் மேலே கோவப்படுவா, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவோம், நாளைக்கே சேர்ந்துக்கிடுவோம், இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஜகஜம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 சண்டை வரும், அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், உங்களுக்கு இப்போ என்ன வேணும், எதுக்கு இப்போ இங்கே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா போதையில் பேசவும், என்னம்மா இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், விடுறி தாமரை, இவன் போதையில் இருக்கான், போதையில் இருந்தால் தான் இவனுக்கு பொண்டாட்டி பெருசாக தெரிவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா ஃபோனை எடுக்கிறாங்க. எதுக்குமா எதுக்கு இப்போ ஃபோனை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், ஏண்டி இப்படி போதையில் இருக்கும்போது தாண்டி இவனுடைய கோபத்தை இன்னும் தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சேது கொஞ்சம் இந்த வீடியோவை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி காட்டவும், என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போதையில் சேது பார்க்குறாரு. அந்த வீடியோவில் பார்த்தா சக்தி கூட டெம்போவில் வந்துட்டு தமிழ் வந்து இறங்கின வீடியோ அதில் இருக்குது. இது ஏற்கனவே சேதுக்கு தெரியும். ஆமாம், இப்போ இதுக்கு என்ன, இவன் கூட தமிழ் வண்டியில் வந்து இறங்கி இருக்கா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சாவித்திரிக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. என்னப்பா சேது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, நீ கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட வண்டியில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கா, இவ்வளவு சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, அவள் வண்டியில் வந்து இறங்கினதை நானே என் கண்ணார பார்த்தேனே, இதில் என்ன தப்பு இருக்குது, பஸ் வராமல் இருந்திருக்கும், இவன் மாசமாக வேற இருக்கா, இவன் கூட படித்த பையன், அதனால் அக்கறையில் அந்த பையன் கொண்டு வந்து விட்டுருப்பான், இதில் என்ன இருக்குது, முதல்ல இப்படி என்கிட்ட இந்த மாதிரி வீடியோ காட்டுற வேலையெல்லாம் நிறுத்திக்கோங்க சரியா
ஆமாம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல இந்த மாதிரி வீடியோலாம் காட்டாதீங்கன்னு. உங்களுக்கு யார் முதல்ல இப்படி வீடியோலாம் எடுத்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது. ஏம்மா வந்துருமா, இன்னும் கொஞ்சம் போச்சுன்னு வையி, இதெல்லாம் அவள் காதில் விழுந்துச்சுன்னு வையி, அவள் வந்துருவா. ஏன்னா அவள் நிதானத்தில் தான் இருக்கா, மாமா தான் போதையில் இருக்காரு. அவள் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு நம்மளை துருவி கேட்டான்னு வையி, நம்ம சிக்கிடுவோம், வாமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கூப்பிடவும், அதுவும் சரிதாண்டி தாமரை, இவன் பேசுறது இவன் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சேது உனக்கு இப்போ என்ன பேசினாலும் புரியாது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், போங்க போங்க, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க, சும்மா வந்து அது தப்பு இது தப்புன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, போங்க போங்க, தயவு செஞ்சு இங்கே இருந்து போயிருங்க, நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காரு சேது.